இல்ல நல்லா இருப்பேன் நாசமா தான் போவியா நான் நாசமா போனா நீ மாசமா ஆயிடுவ ஆறுடி இங்க வா வாய பார்த்து எப்படி இருக்கு தெரியுமா எப்படியே இந்த மேச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல எங்க ஆயா பச்சி வித்துச்சு பச்சை வச்சுட்டு இருந்தா ஆமா அந்த ஆயா பச்சி வித்துச்சு அந்த பச்சாய பொச்சி மாதிரியே இருந்துச்சு தெரியாத முண்டை கிட்ட எப்படி ஆளு கேள்வி கேட்கிறேன் போடுற மாதிரி ஊத்துறேன் இந்த உயிர் வைக்கிறது ஒண்ணு சரி சுருக்கு மாட்டி சாவுறது ஒண்ணு சாவுறத விடுறா உன் காலேஜ் விடுற செத்து இருக்க விடுற 20 நைட்டு கூத்துறது வேணாடா எந்த சூத்து இருந்தாலும் வேணாடா எத்தனை வச்சிருக்கேன் டேய் வாடா உன் காலேஜ்ல ஜாகிரத போடா டேய் வேணாடா டேய் வாடா டேய் நான் நல்ல மூட்ல இருந்து கெடுக்காதடா டேய் வேணாடா டேய் ஜாகிரத இருக்குடா டேய் வேணாடா அப்படியே சரி ஏய் அவா 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 என்ன பண்ற சாகுறவன் எப்படி சாகணும் எந்திரா பார்த்தா என்ன கேளம் தெரியுதா அவனுக்கு எப்படி சாகணும் ஏண்டா சாவறதுனா எப்படி சாவணும் எப்படி சாகணும் ஐயா சொல்லி காட்டுவார் பாரு இப்படி போட்டுக்கணும் மேல அப்படி போட்டுட்டேன் புடா கீழே எட்டக்கூடாது கீழே எட்டக்கூடாது அப்படி அப்படி இப்படி போட்டு அப்படி போட்டு அப்படிதான் சுருக்க வைக்கணும் சுருக்கு வச்சுக்கணும் இதுல தலையை விட்டு தூக்கணும்டா நீ முதல்ல செத்து காட்டுறியா ஒரே டைம் செத்து காட்டு நான் செத்தேன் என்ன நம்பி ஒரே டைம் செத்து காட்டு என்ன நம்பி 5-6 இருக்குதுடா என்ன அது கூத்தியா இருக்குதா செத்து காட்டு நான் பிள்ளை கூட்டிக்காரன் யாரு மட்டும் கல்லு பேத்து வச்சுக்கிறேன் நீயே போய் சாவற ஏண்டா ஒரு பொம்பளை வந்தா எப்படி அண்ணன்னா அத்தர் வேம்பரனுக்கு ஒரு அழகா கூப்பிட்டேன் ஒழுங்கா வச்சு கூப்பிட முடியாது தெல்லமா கத்துட்டேன் இல்ல நான் என்ன சொல்லிட்டேன் என்ன சொல்லிவிட்டா கத்திரிக்காய் காம்பாளகி ஐயோ அப்படி சொன்னீங்களா அண்ணா அண்ணா நீ அண்ணாட்டி கூப்பிடாது பாப்பா ஓ பிடிக்காது என்ன செருப்புல அடிக்கிற போல இருக்கு ஐயோ அப்படியா ஏன்னா மத்தலக்காரதே ஏடா அண்ணாளுக்கு கூட பிடிக்கலையா வாயில விட்டுட்டா மத்தலக்காரன் வாயில விட்டுட்டானா என்னத்த தண்ணியாயா இப்ப சொல்லு சாமி என்ன மத்தலக்காரண்ணா அவன அண்ணான்னு கூப்பிட்டா பிடிக்காதேமே என்ன பிடிக்காதடா அண்ணா அண்ணா திடீர்னு வாடாங்க சரி தாத்தா ஐயோ பாட்டி எத்தனை நாள் வச்சிருந்தீங்க எங்க மத்தலக்கார மாமா அப்படி பேட்ட பாருங்க ஐயோ அப்படி எப்படி தானே கூப்பிடுங்க ரெண்டுமா போடணும் ரெண்டுமே மேல கண்ணுமா ஓ மா போட்டு கூப்பிடுமா ரெண்டுமா அப்படியா ஆ. அண்ணா ரெண்டுமா உனக்கு இருக்குதுடி குண்டுமா என்ன நல்லா இருக்கேன்னு ஆசை போவியா அப்படியே தண்ணி குடிக்க நேரம் உயிர் போவாது ஆளு முகைய குண்டு தக்காளி குட்டி வச்சிருக்கா எப்படி சொல்லு தர விளக்கமா பிஞ்சிரும் விளக்கமாத்தி வெளியே எடுத்து போயிடும் அடியே குண்டா அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க அவுத்து மட்டும்
ஏய், என்னடி என்னடா அவன் அவன் பைத்தியக்கார புண்டியா நம்ம அண்ணன் கேன போனாவா இத மாதிரி தேவடியா கூட தேவடியா பையன் இந்த பைத்திய தோஞ்சல திடீர் ஏங்கடா பையன் அடிவட்ட முட்டா இவனை பார்த்துட்டு கேள்வி கேட்க பிள்ளைங்க கூதி போட்டு கேள்வி தேவடியா பையன் கேள்வி யாரை பார்த்து என்ன அப்படி கேள்வி கேட்க இவனை பார்த்து கேள்வி கேட்க பின்னால பகர்ந்தா கூட என்ன கோயில் இங்க வா. ஏதாவது உனக்கு என்னடா இவ்வளவு ஆளுங்க இருக்கும்போது அப்படியே அதை சாப்பிட்டுட்டு கண்ணே உனக்கு எனக்கு மின்னல் வர இல்லையா நல்லா தாண்டா போய்கிட்டு நம்மட்டோம் கோச்சிக்காத ரெடி பண்ணி விடுறாங்க அப்படி 4 வார்த்தை கெட்ட வார்த்தை வரங்க கோச்சிக்காத தம்பி நீ கேட்ட கேள்விக்கு அந்த புள்ள செருப்புல அடிச்சிருந்தா நான் ரெடி பண்ணி விடுறேன் ஏன்டா லோலை பண்ணு உனக்கு அது போய் பாரு கத்தாளக்கார மேல இப்ப எனக்கு சரியான கோவம் வந்துரும் அவனை அமைதியா இருக்க சொல்லு இல்ல மரியாதை கெட்டுவா இருந்துச்சுடா தம்பி என்ன அப்படி பேசிட்டு இருக்கா ஆடு மோரிய பாரு நாளைக்கெல்லாம் என்ன சத்தியமா கூப்பிடாது என்ன கூப்பிடக்கூடாது என்ன கூப்பிடக்கூடாது எனக்கு ஒப்படாம வந்தா அடிப்பா எனக்கு கூத்தி வந்து அடிப்பா ஆடு மோரிய பாரு இவனை கூப்பிடக்கூடாதாமா சத்தியமா இனிமே உன் கூட சேர்ந்து மத்தாலாம் அடிக்கிறது எங்கேயாவது போய் வேற வேலை செஞ்சு கூட என்னடா வேற வேலை செஞ்சிருப்பீங்க தம்பி கோச்சிக்காதடா உன் கால நாளும் பிடிக்கிறேன் ஏன்டா வேற வேலை செஞ்சு விடுவீங்க யாயா இது உனக்கே நியாயமா இல்ல அப்படி திட்டுறா அவளுக்கு பணத்தை கொடுக்குற எப்படி நான் திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன் பத்தியா அண்ணா நான் அடிக்கிறேன்னா அவ ஆடி போடுவாங்கிற ஆடி கொடுத்தா என்னடா பேசிட்டு இருக்கீங்க அண்ணா அக்கா எனக்கு இப்பதான் வருது அக்கா வந்தா போயிடு அக்கா என்ன வருது இப்ப என்னது வருதுன்னா ஏய் மத்தாளக்கார மேல எனக்கு கோவம் வருது கோவம் வருது இப்பதான் வருது கொஞ்சம் கொஞ்சமா வருது கொஞ்சம் கொஞ்சம் எங்க இருந்து வருது கீழ இருந்து வருது கீழ இருந்து மேல வருதாயா ஆமா இப்ப எப்படி கேக்குறேன்னு எப்படி டேய் கருப்பு மத்தாளக்காரா டேய் கருப்பு மத்தாளக்காரா உன் குறவளைய கடிச்சு உன் குறவளைய கடிச்சு ரத்தத்தை குடிக்காதோடல நான் ஒரு பொம்பளையா இல்ல தெரியும் இப்படி வந்து அவர் 2 நாய்க்கு போறது இல்ல இல்ல சரிடா நீ பாட்டி அவன் அப்படி கேள்வி கேக்குற அவன் பாட்டி எழுந்து நிக்கிறான் பொத்திட்டு உன் மேல என் மேல விழுந்துட்டானா ஒண்டாடி ஓத்தமா தக்காளி நச்சு போட்டு நச்சுக்கிட்டு எடப்பட்டியாத்த வரலாமா அவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது அண்ணா எதுக்கு நீ இப்படி நினைக்கணும் நமக்கு தெம்பு அக்கா அப்படி இருந்தாலும் 6 மணிக்கு என்ன கூப்பிட்டு விட்டானா சரியா உட்காந்து ஒண்ணு கூட தெரியாதுடா டே கோயிந்தா அண்ணா அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி அழகான ஒரு பொண்ணு வந்திருக்கிறேன் என்ன பார்த்து உன்னை பார்த்து ஒரு அழகான பாடல் பாடு எப்படி பாடணும் நமஸ்கார் கட்டி பூடிடா கண்ணால கண்ண போய் கட்டி பூடிடா கண்டு ஓ அழுடா கண்டு புடிப்பேன் அந்த இடத்தில் ஓய்ச்சி முண்டியா அடிக்கிறா வேகமா தான் அடிச்சு தோலையா எவன் விட்டு சரிண்ணா இந்த பாட்டு பிடிக்கல ஒரு கோயிலுக்கு கூத்து விட்டுக்கிறாங்க ஒரு பக்தியில ஒரு சாமி பாடல் பாடுனா ஐயா நில்லு சாமி பக்தி உள்ள சாமி பாட்டு பாடுனா எல்லாம் ரெடியா நம்ம அடியே கண்ணாத்தா பாப்பா அண்ணா எனக்கு அருள் வரும் சாமி வந்துடும் சரிண்ணா குஞ்சு இருக்குதா கோழி குஞ்சியா கோழி குஞ்சு எடுத்து வந்திருக்கிறேன் வந்திருக்கியா அடியே கண்ணாத்தா செல்ல மாறி ஐயா
நாளைக்கு இன்னைக்கு பங்குனி உத்திரம் சாமி. ஆமா. குஞ்சு வாயில் வச்சா தண்ணி வந்துரும். அது வேண்டாம் ஆயா. சரி. எலுமிச்சம்பழம் இருக்குதா? இருக்குதுண்ணா, இருக்குதுண்ணா. இருக்குதா? இருக்குதுண்ணா. சரி ஆயா. அருள் வந்த வாயிலும் அருள் வந்தா வாயில் விட்டாரணும். வாயில் வச்சிடறேன். வாயில் வச்சு அடியே கண்ணாத்தா செல்ல மாறி என்னடா வைக்கிறேன் சாமி செட்டுல எவனோ சாராயத்தை குடிச்சிட்டு அப்ப நீ பக்தியா தானே வந்திருக்கிற? நான் வரும்போது ஒரு பீர் தான் குடிச்சிட்டு வந்தேன். பக்தியா தான் இருக்கிற. சரி சரி பாடுனா. அடியே செல்லாத்தா செல்ல மாறிய அண்ணா ஊர்ல சுத்தம் பார்த்தோம்ல சாமி. ஐயோ, இல்லையா? சரிண்ணா. சரி. ஊர்ல என்ன பரவாயில்ல, நீ இருக்கிறல்ல? நான் இருக்கேன் சரி, நீ சாமி. பாடுண்ணா. உனக்கு தானே வரப்போகுது. எனக்கு தான் ஆர்வம் போகுது. அடியே கண்ணாத்தா செல்ல மாறிய சாமி திருநீரம் வச்சுட்டு இருக்கியா? எதுக்கு? அருள் வந்துடும் வப்பனும் கண்ணத்துல ஹாப்பி பர்த்டே. நெத்தில அடிக்கணும். எத்தனை அடிச்சே போடுறான். ரைட். அடியே கண்ணாத்தா செல்ல மாரியப்பா இந்த கண்ணிகை எடியா இருக்கவாடி கண்ணாத்தா அடியே செல்லாத்தா செல்ல மாரியப்பா. பாட்டு வர எனக்கு காது மேல அடிக்கிறதா? அருள் வந்து பாட்டு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அப்படிங்கிற இந்த அளவு பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போட்டும். என்ன ஒரு மாநகரம். இதுதான்யா பே 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 காளிப்பட்டி. காளிப்பட்டி எம் காளிப்பட்டி. அதான். அப்படி என்றால் நம்மள போல கலை குத்தாடிக்கு தாய் திருநாடு. இந்த நாட்டில் எதற்காக கூத்து எதற்காக தெருக்கூத்து கேட்கிறீங்க? ஆமா. அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி ஆதிபராசக்தி சக்தி. அம்மாவுக்கு தேர் திருவிழா போட்டி போட்டு. இருபது தெருக்கூத்தோட புனித கதை வைத்துள்ளார். வைத்துள்ளார். அப்படிங்கிற இந்த அளவு ஒரு விருக்கமணி உத்தமி பிறந்தார். உத்தமி பிறந்தார். நாடு விருக்கமணி நாயக நாயகி பிறந்தார். இந்த நாய்க்காக வைத்துள்ள நாடகம் என்ன? ஓ நாயகர் வைத்துள்ள நாடகம் அண்டா குண்டா நாடகம். ஏன்னா உன் வீட்டுல இடி உழவ உன்னால குளிர் போட்டு வெளியே மாறடிக்க. என்ன குளிர் போடுறது வெளியதான் மாறி அடிக்கணும். என் குளிர் வந்த மாறி அடிக்கணும். அப்படி இல்லைன்னா நடக்கத்தின் பேர் என்ன? கருவாட்டு நாடகம். அதுவும் இல்லை. அதுவும் இல்லையா? கொட்டாப்புளி சரித்திரம். சரிண்ணா, அந்த காலத்துல என்ன வேஷம் போடுவா? கொட்டாப்புளி சரித்திரத்துல நான் தான் தர்மர். பூலோக தர்மர். அப்ப பாஞ்சாலி யாரு போடுவா? பாஞ்சலி மத்தாலகாரம் போடும். ஆளுதி யாருக்கா குட்டி? சரி தம்பி. நான் புரிச்சா பொட்டாச்சி எப்படி ஜோடி போட்டான். ஆனா அது புரிஞ்சு கூட தோடி அருமா. அப்படிங்கிற இந்த அளவு ஆமா. நாடகம் அதுவும் இல்லை. அதுவும் இல்லை. மாத்தி விட்டார்கள். மாத்தி விட்டார்கள். ஆமா. ஸ்ரீ மகாபாரதம். மகாபாரதம். மகாபாரதம் பாகமாய் விளங்கி வரக்கூடிய அர்ஜுனன் தேவர் பட்டம். அர்ஜுனன் தேவர் பட்டம். ஊர்வசியால் பேடி சாபம். ஊர்வசியால் பேடி சாபம். சாபம். இந்த காலத்தில் நான் வந்தேன். ஆமாமா. அண்ணா என் பேர் என்ன? ஏலே தப்பிச்சாய். பாப்பா ஊம்புலூர் ஓல்கட்டு நிக்கிற பாப்பா. அண்ணா என் பேர் என்ன? உன் பேர் என்ன? சாங்கு பீரா லெதர் பீரா? ஐயா பீர் பத்தி பேசாத ஐயா. நேத்து முந்தாத்து போனோம் பீருக்கு போனோம் கொண்டுட்டு வந்து கூலி வரலான்ட்டான். அப்படி இல்லண்ணா. என் பேர் என்ன? தாங்களோட பேர் எப்படி? அது உண்மையாக ஆமா. எனக்காக 10 20 கொடுத்த குடும்பமும் ஆமா. கொடுக்காத இருக்கும் குடும்பமும் ஆமா. இன்னும் செல்வேன். ஆமா. எல்லாம் ஸ்டாண்ட வச்சு எடுப்பாங்க. ஆமா ஆமா எல்லாம் ஸ்டாண்ட் வச்சு எடுப்பாங்க. என்னது? அதான் எல்லாம் ஸ்டாண்ட். ஸ்டாண்ட். செல்வண்ண மட்டும் கண்டிப்பா. ஸ்டாண்ட் இல்ல. கண்டிப்பா. கையாலே ஸ்டாண்ட். ஸ்டாண்ட். அவருக்கு கையதான் ஸ்டாண்ட். கையே ஆயுதம். ஆமா. அப்படி என்றால் ஆமா. இந்த செல்வண்ண குடும்பம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? வாழையடி வாழையாக. வாழையடி வாழையாக. அள்ளி பேர் கிளகிழத்து அருகம்பால் வேர் வேர் ஓடி. ஓடி. உங்கள் போல் தலதலத்து எந்த முகம் போனாலும் தங்க முகம் தான் திரும்பி. தான் திரும்பி. இந்த அம்மனை வேண்டுகிற ராமோதயம். அண்ணா எப்படி? நானே எவ்வளவு வேணா? வேற என்ன? அண்ணா அதிர்கள் வாசல் வேண்டாம்.
கையே அடிக்கிறேன் ஐயா. சரி உட்காருங்க. எல்லாம் ஜோர கை தட்டி ஜோர கை தட்டி கை தட்டி கை தட்டி. என் ஊர்ல நாய் தோட்டா ஊர் மேல படித்தாண்ட போகும் சாமி. ஊர் மேல படித்தாண்ட போவோம் சாமி. வீட்டுல படி வாங்க. படி வாங்கும். அப்ப நாங்க பூரா என்ன பண்ணுவோம் பாத்துங்க. படிங்க. என்ன கூடமா என்ன கூடு கோட்டை கூடாமா கொட்டை கூடமா கொட்டை கூடு. பருப்பு. அப்படியே இதுல போயிட்டு அப்படி வந்தீங்கன்னா ரம்பிக்கும். என்னது? இப்படி கேட்டல இப்படி கேட்டல. அண்ணா அப்படி இருந்தாலும் அந்தரங்கள் மாதிரி வைத்த சுந்தரி உடையவில்ல. எமது பேரோ என் பெயரோ பேரோ அதுதான். எது சரி? அதுதான் அண்ணா. ரொம்ப வலியதாடா. அவன் பேரு அதுதான். அண்ணா என் பேரு என் பேரு 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 அதுதான். என்ன பைத்தி புடிச்சு சொன்னல அதேதான். உன் பேரு அதேதான். உன் பேரு என் பேரு என் பேரு பேரு அதேதான். ஆமா. எத்தனை நாளைக்கு உதவாங்க நானு? அண்ணா அப்படி இருந்தாலும் எமது வேலை மேனகை. பேரானது மேனகை. மேனகை இருந்துச்சாலும் உன்னோட ஒரு மாநில பிண்டமா. என்ன மாடி புண்டமா? பிண்டமா அந்த மாநில புண்டமா இல்ல தெய்வீக பிண்டமா. தெய்வீக புண்டமா பிண்டமா அதாம பிண்டமா இல்ல உன்னை போல ஒரு தாய் வயித்துல பிறந்தனா. என்னை போல் நாய் வயித்துல பிறந்தியா? நாயா பிறந்தா எங்க அப்பனு தான் ஐய கேட்கணும். தாய் வயித்துல அதாம பிறந்தனா. தாய் வயித்தில் இல்ல தேவர வம்சத்துல இல்ல பிறந்தனா. சாமி, நான் பிறந்த உடனே எங்க அம்மா இடி விழுந்து செத்து போயிட்டாங்க. சரிண்ணா போன ஓட்டம். நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தாய்? அண்ணா தேவாதி தேவ கூடி. மண்டில களிமண்ணு தான் இருக்குது. களிமண் இருக்குதா மசாலாக்கு தான் இருந்தது. அண்ணா அண்ணா அம்மம்மா, நான் எப்படி பிறந்தவன்? எப்படி பிறந்தாய்? நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தாய்? அண்ணாவா அதித்தவ குடி. அண்ணா அடில அண்ணா பாக்குற இது அடிச்சு தொல. நீ ஓட்டி தொலடா பட்டியாத்தா. நாளைக்கு தொட்டு போயிடும். நீ ஊத பழகறா அப்படியே அண்ணா அப்படி இருந்தா அடிய புண்டில அடிப்பான் அவன். கேட்டா அப்படி எப்படி அடிப்பான்? நானும் அடிக்கிட்டேன். அடிக்கவியா? ஐயோ அண்ணா உன் அடிய பார்க்கணும். நான் பாட்டு பாடுறேன், நீ அடிக்கிற. அவன் அடிச்சா பாரு, நீ அடிக்காம நம்ம அடி பார்க்கலாம். பார்க்கவே இல்லை. மத்த அடிக்கணும், அவனுக்கு சவால் விட்டுவானா? மத்த அடிக்க ஆரம்பிச்சு நம்மள அப்படி மத்தாலுமே நீ உனக்கு சம்பளமே கிடையாது. நீ கிளம்புடா. நீ மத்தாலகாரம் மத்தாலுமே கத்தணும். கஷ்டம் பாரு, காதே கிளியும் பாரு. இல்லையா? அண்ணா நான் பாடுற அடிக்கிறேன். எந்த பேட்ல பாடுறத? நீ 10வது மெட்டில் பாடு. பாடுவா? அண்ணனுக்கு தேவை அதிதவர் கூடி. அண்ணா பாடுற பாட்டி சாராடி. நீ கூட யார் அழுவா? கொடலுவுது பாட்டு பாடு. கொடலுவுது பாட்டு மத்தாலாடி சாராடி. அவ்வளவுதான். சம்பளம் 3000 சம்பளம் கொடு. போகுதா? இப்ப என்ன சொன்னா அடிப்பாங்க? இல்ல சாமி, அண்ணா அக்கா ஒரு பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுத்து பேசணுமா? ஆனா மரியாதை கொடுத்து பேசுறது இருக்கிறோம். நீ கையை எடுக்கல மரியாதை கட்டு போயிடும். அது என்ன, நான் அறுத்துட்டு போய் கூறி வச்சு வைக்கவா அப்படி 2 அமுத்தி அப்படி இருந்தாலும் என்ன சொன்னா அடிப்பார்கள்? பெரியவங்க கண்டா மரியாதை கொடுக்கணும். ஓ, பெரியவர் கண்டா மரியாதை கொடுக்கணும். ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். ஏங்க ஒத்தலக்கார மாமா அடிங்க. பட்டியாத்தா கொண்டியம்மா அண்ணா தேவாதி தேவர் குடி. அண்ணா தேவர் குடி.
கூடி தேவமணி தந்தாரோடி அண்ணா அஸ்ராதி அஸ்ராதியா எப்படி தேவாதி தேவகுடி தேவமிருதை கிடைத்தார்கள். தேவாமரம் கிடைந்தார்கள். அந்த அமிர்தத்திலே முதல் பிறந்தது யார்? யாரு? மூதேவி பிறந்தது. ஓ, முதல் பிறந்தது இந்த போல மூதேவி. மூதேவி என்றால் என்ன? சாமி தூக்குறது சாமி. தூங்குறவள் மூதேவி. உள்ள மூதேவி. இரண்டாவது யார் பிறந்தார்? யாரு? ஸ்ரீதேவி ஓ, பிறந்தார். இரண்டாவது ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி என்னன்னு தெரியுமா? யாரு சாமி? இந்த மக்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாயா, இதுதான் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி. மூன்றாவது யார் பிறந்தார்? யாரு? ஆதி மகாலட்சுமி ஆதி பிறந்தார். மகாலட்சுமி பிறந்தாள். அதுக்கப்புறம் நாங்கள் பிறந்தோம். நீங்கள் பிறந்தீங்க. அப்படி பிறந்தாலும் ஆமாமா. நாங்க எத்தனை பேர் பிறந்தோம் எத்தனை தெரியுமா? பேரு? அதாவது அக்கா தங்கை 7 பேர். அக்கா 7 பேரு. ஆமா. அப்படி 7 பேர் பிறந்தாலும் பிறந்தாலும் எங்களுக்கு தினந்தோறும் என்ன வேலை தெரியுமா? நாங்களுக்கு என்ன வேலை? என்ன தெரியுமா? என்ன வேலை சாமி? பரதநாட்டியம் ஓ, ஆடுவது. பரதநாட்டியம். 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 ஏதோ ஒரு நாட்டியம். ஆமா. யார் முன்ன ஆடுவது தெரியுமா? யாரு முன்னால? அந்த தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னன். ஆமாமா, அவர் முன்னே பரதநாட்டியம் ஆடுவார். பரதநாட்டியம் ஆடுவாங்க. ஆமா. இது விருத்துல தினத்தில் ஏகிட்ட வந்துக்கிறீங்க. ஆமா சாமி. என்ன காரணம்னா? என்ன காரணம்? காரமுனியா? என்ன காரணம்? என்ன காரணம் கேட்க? ஏன் சாமி? அண்ணா. வாக்கா வாக்கா வரும்படி கட்டுறேன். ஏய், உன் அக்கா உன் அக்கா இருக்கிறேன். வாக்கா வாக்கா வாக்கா